கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். எபிரேயர் 3 அதிகாரம் 12 முதல் 14 ஆகிய வசனங்களிலே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவனிடத்தில் பங்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு இருக்கு. அந்த பங்கு யாருன்னா கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகம் முழுவதும் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் ஒரு நாள் பேரும். நம்ம கடைசியில் எங்க போய் சேருவோம்? பரலோகத்துக்கு போய் சேருவோம். பரலோகத்துல யார் இருக்கா? நமக்கு கிறிஸ்து மட்டும்தான் இருக்காரு. இந்த பூமியில வாழும்போது யாருக்கா வாழணும்? அவருக்கா மட்டும்தான் வாழணும். கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எப்பொழுது? நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். உறுதியான ஒரு நம்பிக்கை வேணும். ஆரம்பத்திலே கர்த்தர் மேல எப்படி நம்பிக்கை வச்சோமோ அதே போல முடிவு பரியந்தம் அதே நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல், தலைமுறை சாவு எல்லாவற்றையும் தாமே சிலுவையிலே சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். இந்த கடைசி காலம் ஆபத்து நிறைந்த காலம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அந்த கடைசி காலத்துல எது பிரச்சனை அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு நிறைய காரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு. அது குடும்ப காரியமா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், செல்போனா இருக்கலாம், பக்கத்து வீடா இருக்கலாம், வேலைக்கு போன இடத்துல கூட இருக்கிற நபரா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரணம் ஏதாவது இருக்கா? அது அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு யாராவது வழி விலகுறாங்க அப்படின்னா அது ஒரு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பதில் அதுதான். அப்ப யாராவது ஜீவனுள்ள தேவனை விட்டு யாராவது வழி விலகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் இருக்குன்னு அர்த்தம். உங்களில் ஒருவனுக்குள்ளும் இப்படி இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகிறாங்க, தள்ளி போயிறாங்க, அவரை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படிங்கிறார். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. யாராவது கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்களா, தேவனை விட்டு யாராவது தள்ளி போறாங்களா, அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் இருக்குன்னு அர்த்தம். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம்னாலே ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. இருதயம் பொல்லாத இருதயமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையிலே எந்த ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆழமா புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு தள்ளி போறதுக்கு ஏகப்பட்ட காரணம், ஏகப்பட்ட காரியம் இந்த உலகத்துக்கு வந்துகிட்டு போயிட்டே இருக்கும். கூட இருக்க ஃப்ரெண்டு ஏமாத்திடுவான், இல்லை கூட இருக்கிற நபர் யாராவது ஏமாத்திடுவாங்க. உடனே இவங்க இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயமா மாறிடும். ஒரு மனுஷன் ஜீவனுள்ள தேவன் மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்கானோ அந்த நம்பிக்கை கடைசி வரையும் இருக்கணும். அதான் கடைசி லைன்ல போட்டிருக்கு. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு வரைந்தோம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். ஒண்ணுமே தெரியாம இருக்கும்போது இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையா ஏற்றுக்கொள்வாங்க. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஆவியில வளரணுமே தவிர அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் வந்துடக்கூடாது. அதுதான் முக்கியமான வார்த்தை. ஏன்னா அந்த கடைசி காலத்திலே குடும்பத்திலே கணவர் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, பிள்ளைகள் பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க, அப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். ஏதாவது ஒரு காரியம் இருக்கா?
ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஏதாவது புலம்பிட்டு இருக்கிறீங்களா? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமா இருக்கா? சில குடும்பத்துல அவிசுவாசம் வந்துடும். ஏன் அப்படின்னா, புருஷனுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னும் கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாரு. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. உடனே இவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசமான சில வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது எங்கேருந்து வருதுன்னா, இருதயத்துலேருந்து வருது. அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ வாயில புறப்படுற வார்த்தையில் அவிசுவாசமான வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, இருதயம் வந்து பொல்லாத இருதயமா மாறிட்டு. அதான் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவனுக்குள்ளும் இப்படி அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகும் போது எல்லாமே நஷ்டமா மாறிடும், எல்லாமே ஆபத்தா மாறிடும், எல்லாமே பிரச்சனையா மாறிடும், எல்லாமே போராட்டமா மாறிடும். நல்ல சிம்பிளா எல்லாருக்கும் புரியும். ஒரு குடும்பம் எப்படி இருந்தா ஆசீர்வாதம் அப்படின்னா, ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கையா இருந்தால் ஆசீர்வாதம். ஜீவனுள்ள தேவனை விட்டு வழி விலகும் போது அதுல நிறைய கண்ணிகள், நிறைய சோதனை, நிறைய பிரச்சனை, நிறைய அழிவு, நிறைய போராட்டங்கள் உள்ள வந்துடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கிளியரா, எப்படி நம்ம வெளியில புறப்பட்டு போகும்போது காலையில் எப்படி போறோமோ அதே போல நைட்டு வீட்டுக்கு வந்துடணும். எப்படி காலைல ஜெபம் பண்றோமோ அதே போல ராத்திரி மறுபடியும் கேட்கும்போது தேவன் மேல அந்த நம்பிக்கை அப்படியே இருக்கணும். நான் உலகத்துக்குள்ள போனேன், நான் அதுல சிக்கிக்கிட்டேன், இதுல சிக்கிக்கிட்டேன், எனக்கு ஒரு அவிசுவாசம் வந்துட்டு ஒரு பொல்லாத இருதயம் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்துல உலகத்துக்குள்ள போகும்போது எங்கேயோ போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய காரியத்துல ஃபெயிலியர் மாடலா மாறிடுறாங்க. இதே அப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. அந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம்னா என்ன அப்படின்னா அடுத்த வசனத்துல எழுதிருக்கு. ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே, ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு, கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. அப்ப அந்த கடைசி காலத்துல எது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, பாவத்தின் வஞ்சனை, பாவத்தின் தந்திரம். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னாங்க. இன்னைக்கு சில குடும்பத்துல பாவத்துல மூழ்கி போய் கிடக்குறாங்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, டக்குன்னு மனம் திரும்பி உள்ள ஓடிந்துடணும். என்னை மன்னிச்சிருங்கப்போ, உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன், என் வாழ்க்கைக்கு எல்லா குறைகள்லாம் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு நேராக கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி வந்துடணும். அப்படிதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறீங்களோ நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிடணும். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருக்குமாயில் கிறிஸ்துவத்தில் பங்குள்ளவர்களா இருக்கும். கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கை கடைசி எப்படி இருக்கு, அதை மட்டும் நம்ம யோசித்தாலே போதும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்கா நன்றி. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுனீங்க. நன்றிப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு புரிந்த உறுதியாய் பற்றி இருந்திருக்குமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லியிருப்பா. முடிவு புரிந்த உறுதியா பற்றி கொண்டு எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்தில் முடியும். இந்த நாளில் புது கிருபையால் நிரப்புங்க, புது அபிஷேகத்தினால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க, தியானிக்கிற அபிஷேகத்தினால் நிரப்புங்க, துதிக்கிற அபிஷேகத்தினால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் அப்பா நிரப்புங்கப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் பிரியமானபடி வாழணும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள அப்பா விசேஷமா உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட ராஜா உங்களுடைய பிரசனை இறங்கிடட்டும், உங்களுடைய கிருபை இறங்கிடட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசிரியங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லா நாட்டுக்குள்ள ஜனங்களுக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. விசேஷமா அந்த வருஷத்துல உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா.
எங்களோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியத்திலும் போய் நாங்கள் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் வரக்கூடாதுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலை அடைங்க. யாரெல்லாம் அதிகால வேலை இணைந்திருக்காங்களோ, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா, ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. துதிக்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. கத்தர் ஆசீர்வதிங்க. கத்தர் ஆசீர்வதிங்க. கத்தர் ஆசீர்வதிங்க. கத்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கத்தர் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அவங்களோட சிரசு மேல் ஆசீர்வாதம் வைங்கப்பா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கத்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, இந்த நாளில் இணைந்திருக்கிற குடும்பங்கள் யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போறாங்களோ அந்த குடும்பத்துக்கு எல்லா விதமான பாதுகாப்பு கட்டளையிடுங்க. காலை வேளையில சில குடும்பத்தில் அப்பா பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க. காலையில எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல அப்பா எல்லா விதமான பாதுகாப்பு கட்டளையிடுங்க. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க. காலை வேளையில விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. உங்க ரத்த கோட்டைகளை வேல் அடைங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. யாரெல்லாம் கால வேளையில தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. சில குடும்பத்தில் அப்பா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடுங்கப்பா. அப்பா பிள்ளைகளை தொடுங்கப்பா. பிள்ளைகளை தொடுங்கப்பா. பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் அப்பா பிள்ளைகளை தொடட்டும்ப்பா. எல்லா தேச ஜனங்களையும் விசேஷமா கர்த்தர் தொடரும்ப்பா. யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அவனோட வம்சம், அவனோட சந்ததி எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பத்திலே காலவேளை தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. ஆசீர்வதிக்கப்படட்டும். 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 ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. காலவேளை சரீரத்தை பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் எங்க இருக்கிறாங்களோ கத்த சந்திங்க, கத்த சந்திங்க, கத்த சந்திங்க, கத்த சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. ஏற்ற துணையை தாங்கப்பா. எல்லா விதமான வாசல் திறந்து தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கத்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனாங்களோ அந்த பாவத்தை மன்னிங்க. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரிகம், பில்லி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. எந்தெந்த குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமை இருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டாச்சா. கத்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருக்கும். மதுபான அடிமை, விக்கிர வழிபாட்டுல, சில குடும்பத்துல போதை அடிமையில, கஞ்சா பழக்கத்துல இருக்காங்கப்பா. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும்ப்பா. கத்தர் கிருபை செய்யுங்கப்பா. அந்த நாளில் ஜெபித்த குடும்பத்தை கத்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி விடணும் ராஜா. இந்த நாளில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா கத்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்காங்கப்பா. அந்த கடன் பிரச்சனையை மாற்றித்தாங்கப்பா. சில குடும்பத்துல அப்பா வேற வேற இடத்துல இருக்கிறாங்கப்பா. கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இருக்காங்கப்பா. எல்லாவற்றையும் கத்தர் மாற்றித்தாங்க. கத்தர் மாற்றித்தாங்க. எல்லா தேவையெல்லாம் சந்திங்கப்பா. இந்த நாள் இவங்க பிள்ளைகளோட இருக்கிற எல்லா முயற்சியெல்லாம் கத்தர் ஆசீர்வதித்தாங்க. சொந்த வீடு கட்டணும், சொந்தமா வண்டி வாங்கணும், சொந்தமா தொழில் பண்ணணும், கவர்மெண்ட் வேலை ஒன்று, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறதுக்காக ஜெபிக்கிறாங்க, ப்ரொமோஷனுக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் கத்தர் திறந்து விடுங்கப்பா. கத்தர் திறந்து விடுங்க. யாரெல்லாம் ஏழை எளிய ஜனங்கள் அப்பா ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளோட கத்தர் புறப்பட்டு போங்கப்பா. ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க. கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும்ப்பா. எல்லா குடும்பத்துக்கும் கத்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஞானத்தை தாங்கப்பா. நல்ல எக்ஸாம் எழுதணும்ப்பா அந்த வருஷத்துல. அப்பா விசேஷமா யாரெல்லாம் படிக்கிறாங்களோ 10th 11th 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஒரு ஞானத்தை கட்டணும்ப்பா. காலேஜ் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க, வேற வேற நாட்டுக்குள்ள தங்கி படிக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளோட கத்தர் கூட இருங்கப்பா. எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி கத்தர் கூட இருந்து பாதுகாத்து விடுங்க. ரத்த கொட்டைகளை வேலடைங்கப்பா. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி பாதுகாத்துங்க. கத்தர் பொறுப்படுத்த துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064189 உண்டாக நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக ஜெபித்து வருங்கள்.
கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.